ஓம் மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம கந்தர் அனுபூதியிலிருந்து 41வது பாடல் பார்க்கலாம். மிக சிறப்பு வாய்ந்த பாடல். ஏற்கனவே பொறையாம் அறிவாய் அடியோடு அகந்தையேன்னு சொல்லி அகந்தையை அறுத்திரித்தார். மாயே ஜனனம் கெட மாயை விடா மூ ஏடன என்று முடிஞ்சிருமோன்னு சொல்லி 3 ஆசைகளை விரட்டினார். அடுத்து சென்ற பாடலில் நம்ம பார்த்தது வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் என்று சொல்லி வினையையும் முழுவதுமாக விரட்டி ஓட்டினார். ஆக மாயை கண்மம் ஆணவன் என்று சொல்லக்கூடிய எல்லாமே அருணகிரிநாதரை விட்டு விலகிவிட்டன. ஆகவே அந்த 3 விலகுவதற்கு வழி இப்போது இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாடலிலிருந்து நாமும் புரிந்து கொள்ளலாம். ஆக இப்போது அருணகிரிநாதர் இப்போ முருகன் கேட்குறார், இது எல்லாம் அருந்து போயிடுத்து முருகா, நீங்கள் இப்போ என்னை காப்பாற்ற வேண்டும். இந்த யமன் ஒருத்தன் வருவான், அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றி உங்களை திருடிகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த பாடல் இருக்குது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த பாடல். முதல் பாடல் பார்க்கலாம். சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யுநாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே. முதல்ல இந்த கடைசி 2 வரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதல் 2 வரிக்கு வருவோம். வாகா பொதுவாக மன்னர்கள்லாம் போருக்கு போய் வெற்றி பெற்று வரும்பொழுது வாகை மலர் சூடி வெற்றி வாகை சூடினார்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றி தரக்கூடியவர் வெற்றி வீரன் முருகக்கடவுள். ஆகவே வாகா அந்த வெற்றியின் காரணமாக அவருக்கு மனக்களிப்பு மகிழ்ச்சி அப்படி திளைப்பவர். அவர் யார்? முருகன். முருகா முருகனுடைய அந்த திருநாமத்துக்கு மிக உயர்ந்த செய்திகள் நம்ம பல பாடல்கள் பார்த்துருக்கோம். முருகா மயில் வாகனனே, மயிலை வாகனமாக கொண்டவன். இது முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் இருக்குது. நமன்கிட்டிருந்து யமன்கிட்டிருந்து என்னை காக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அருணகிரிநாதர். முருகன் மயில் வாகனத்தின் மீது வரும்பொழுது அந்த மயிலை யமன் பார்த்தாலே அவனுக்கு இந்த சூரபத் சம்ஹாரம் தான் நினைவுக்கு வரும். உடனடியாக யமன் என்ன பண்ணுவான்? பறந்து ஓடி போயிடுவான். மயில் வாகனனே. யோகா முருகன் யோகத்தில் சிறந்தவன், யோகீஸ்வரன். நம்ம 2வது பாடல் கூட இது பார்த்துருக்கோம். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோன்னு பார்த்துருக்கோம். யோகமூர்த்தி முருகக்கடவுள், யோகத்தை நமக்கும் அருள்பவன் யோகா. அடுத்ததான் மிக முக்கியமானது சிவஞான உபதேசிகனே. முருகன் அந்த சிவஞானத்தை, உண்மை ஞானத்தை, மெய் ஞானத்தை நமக்கு குருவாக இருந்து நமக்கு உபதேசம் செய்பவன். அப்பாவுக்கே குருவாக இருந்து உபதேசம் செய்தவர் இல்லையா அவர்? ஆகவே நமக்கும் உபதேசம் செய்பவர். அருணகிரிநாதருக்கும் உபதேசம் செய்தவர். இதை அருணகிரிநாதரை பழனி திருப்புகழில் சொல்லியிருக்கார். அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்தருள் பெறுவேனும் சொல்லியிருக்கார். அந்த மந்திரத்தை உபதேசம் செய்திருக்கார் அருணகிரிநாதருக்கு. இது 30 நம்ம கூட இந்த பாடல் கொடுத்துருக்குறோம். தேவைப்படுகின்ற அன்பர்கள் அதில் போய் பார்க்கலாம். ஆகவே சிவஞான உபதேசிகனே. அந்த சிவஞானத்தை அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்ததனால் அருணகிரிநாதருக்கு மெய்ஞானம் உண்டு. அந்த அகந்தை மாயை கண்ணும் ஆணவம் எல்லாம் முழுவதுமாக விளக்கப்பட்டது. அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த நிலையில் இருப்பதனாலே அருணகிரிநாதர் இப்போ தயாராக இருக்கார். அவரோட ஆன்மா மிகவும் பக்குவப்பட்ட ஆன்மா. அது எந்தவித குறைபாடும் இல்லாத ஆன்மா, தூய்மையான ஆன்மா. ஆகவே இப்போ கேட்குறார், சாகாது எனையே சரணங்களிலே காகா. எப்போ? நமனார் கலகம் செய்யுநாள். முருகா, இந்த நமன் இருக்கானே, யமன் இருக்கானே, ஒரு நாள் கலகம் செய்வான். என்ன கலகம்? என் உயிரை எடுத்து செல்ல வருவான். பிறந்தா இறந்து தானே ஆகணும். ஆக வருவான். ஆனால் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? என்னை தங்களது சரணங்களிலே காகா, உங்களது சரணங்களில் திருவடிகளில் எனது உயிரை நீங்கள் எடுத்து சேர்த்து கொண்டு காப்பாற்றுங்க. அவன் வருவான், அவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. எனது உயிரை உங்களுடைய திருவடிகளில் சேர்த்து கொண்டு என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். 2 தடவை சொல்கிறாரு பாருங்க. எப்படி காப்பாற்ற வேண்டும்? சாகாது எனையே, நான் சாகவே கூடாது என்றார். பிறந்தா இருந்தன ஆகணும், ஆனால் சாகவே கூடாது என்றார். அப்படின்னா என்ன? என்னை
நீங்கள் தங்களது சரணத்தில் திருவடியில் சேர்த்து கொண்ட பிறகு நான் திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லையே. பிறந்ததானே இறப்பதற்கு, நான் இனி பிறப்பதே இல்லை. ஆகவே பிறப்பும் எனக்கு இல்லை, இறப்பும் இல்லை. அந்த நிலையை, அந்த சாகாத நிலையை முருகா நீங்கள் உங்களது என்னுடைய உயிரை தங்களது திருவடியில் சேர்த்து கொண்டு எனக்கு அந்த பாக்கியத்தை அருள வேண்டும். இப்போ அந்த நமனார் அவன் வருவான் கலகம் செய்வதற்கு. அவன் வரும்போது என் உயிர் எடுக்கிறதுக்கு வருவான். ஆனால் என் உயிர் இங்கே இருக்காது. என் உயிர் ஏற்கனவே உங்களுடைய திருவடியில் சேர்ந்திருக்கும். நமன் வந்து நம்ம உயிர் இருக்கும் இல்லை, உயிர் இருக்கும் போது தான் எடுக்கிறதுக்கே வருவான். நம்ம உயிர் இல்லைன்னா வரமாட்டான்ல. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உயிரோடு தான் இருக்கார் அருணகிரிநாதர். ஆனால் அந்த உயிர், அந்த ஆன்மா அவரிடத்தில் இல்லை. அந்த ஆன்மா ஏற்கனவே முருகப்பெருமானுடைய திருவடிகளில் சரணங்களில் கலந்து விட்டது. அப்படின்னா அவர் உயிருடன் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த ஆன்ம நிலையை, அந்த அனுபூதி நிலையை அடைந்த நிலையில் இருக்கின்றார், கலந்த நிலையில் இருக்கின்றார். அந்த ஆன்மா ஏற்கனவே முருகனுடைய திருவடியில் சேர்ந்த நிலையில் இருக்கின்றது. அப்போ யமன் அங்கே வந்து பார்த்தா முருகன் மயில் வாகனத்தை வச்சுட்டு இருப்பாரு. அதான் மயில் வாகனனே வச்சுட்டு இருக்காரு. அங்கே அப்படி பார்ப்பாரு, யமனே இந்த ஆன்மா எனக்குரிய ஆன்மா, எனது திருவடியில் ஏற்கனவே நான் சேர்த்து கொண்டு அவனுக்கு அருள் செய்து விட்டேன், நீ ஓடி போயிடு. அந்த ஆன்மா என் உலகத்திற்கு வர வேண்டியது, என்னுள் கலக்க வேண்டியது, என் திருவடியில் என்றும் நிலைத்து நிற்கக்கூடியது. ஆகவே சாகாத எனையே சரணங்களிலே காகா. அந்த நிலையிலே இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே பாடல் 35 என்ன சொன்னார்? கதிகான மலர்கடல் என்று அருள்வாயின்னு சொன்னார். நான் கதி அடைவதற்கு, நல்ல வழி செல்வதற்கு நீங்கள் முருகா உங்களுடைய மலர்கடலை எப்போது கொடுக்குறேன்னு கேட்டார். இங்கே என்ன சொல்கிறார்? மலர்கடலை கொடுத்துருங்க, என்னை சேர்த்துக்குங்க, சேர்த்துட்டு என்னை காப்பாற்றுங்க. இந்த நமன் வந்தானா அவங்ககிட்ட என்னை விட்டுறாதீங்க, காப்பாற்றுங்கன்னார். இந்த நேரத்தில் நம்ம பாடல் 10 கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். பாடல் 10 என்ன சொல்லியிருக்கார்? இதை போன்ற பாடல் தான். கார்மாமிசை காலன் வரில் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். முருகா, ஒரு பக்கம் கார்மாமிசை கருமையான கொடுமையான எருமக்கடா வாகனத்தின் மேலே ஒரே என்னை பயமுறுத்துகின்ற உருவில் அந்த யமன் ஒரு பக்கம் வருவான். நான் பயப்படுவேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் மயில் வாகனத்தின் மீது மயிலையே தேராக கொண்டு இன்னும் இந்த பக்கம் வரணும். இந்த பக்கம் யமன் எருமக்கடாமல் வந்திருப்பான், நான் பயந்துட்டு இருப்பேன். நீங்கள் இந்த பக்கம் மயில் மீத வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும். நீங்கள் இருப்பதை அவன் பார்த்த உடனே, அந்த மயிலை பார்த்த உடனே அவன் பயந்து ஓடி விடுவான். அதான் கார்மாமிசை காலன் வழியில் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாயின்னு சொன்னார். அங்கே வந்து நீங்கள் எனக்கு காப்பாற்றுங்க. அந்த பக்கம் அவன் வந்தானா, யமன் வந்தான்னா, நீங்கள் இந்த பக்கம் மயில் மேலே வந்து என்னை காப்பாற்றுங்க, என்னுடைய பயத்தை போக்குங்க அப்படின்னு சொன்னார். இங்கே சரணங்களிலே சாகாது, என்னை சரணங்களில் சேர்த்துக்குங்க இந்த பாடலில். ஏன்னா இப்போ இந்த பாடல் வரும்பொழுது நான் முழுவதுமாக அருணகிரி சொல்கிறார், நான் முழுவதுமாக பக்குவப்பட்டு விட்டேன். எனது வினையும் அறுக்கப்பட்டது, ஆசையும் தொலைக்கப்பட்டது, இந்த அகந்தையும் அறுத்தெறியப்பட்டது, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நான் பக்குவப்பட்ட ஆன்மா, உங்களையே கதி என்று உங்களையே தியானித்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் என்னை முருகா நீங்கள் காப்பாற்றுங்க. யமனிடத்தில் என்னை கொடுக்காதீங்க, உங்களை திருவடியில் சரணத்தில் வைத்து காப்பாற்று முருகா என்ற வகையிலே இந்த பாடல் அமைந்திருக்கு. ஆக நாம் அந்த 10வது பாடலும் கார்மாமிசை காலன் வரில் என்ற பாடலும், இந்த சாகாதனையே சரணங்களில் என்ற பாடலும், இந்த 2 பாடலையும் முடிந்த அளவுக்கு அடிக்கடி பாடுவது மிகவும் நல்லது. பாடுங்க பாடலை பார்க்கலாமா? சாகாதெனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யுநாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாக உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓம் சரவண பவ.